எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நியூஸ் வந்தால் நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து டெக் அப்டேட்டை பார்க்குறாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த ஆப்பிள் ஃபோனு இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனு இல்லைனா பிசி லேப்டாப் மட்டும் தான் வந்து டெக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் தாண்டி ஹைடெக்கான விஷயம் நிறைய இருக்குது. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஆப்பிள்லேருந்து ஒரு நியூ மாடல்லேருந்து அனௌன்ஸ் பண்ணி அது வந்து லான்ச் வேறு பண்ணுவோம். நம்ம வந்து க்யூரியாசிட்டிலேருந்து அந்த ஃபோனை வாங்கி எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஆசை தான் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நம்ம அந்த ஃபோனை என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன மாதிரி நியூ ஃபியூச்சர் கொண்டு வந்துருக்காங்க இருக்கும். நான் ஆப்பிள் எந்த ஒரு குறையும் சொல்ல. ஆப்பிளில் நிறைய யூஸ்ஃபுல் திங் இருக்குது தான். ஆனால் முன்னாடி இருந்த விட இப்போ வர ஆப்பிள் ஃபோன் வந்து ஒரு நியூ ஃபியூச்சர் இருக்காதுல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட் தான். என்ன தான் இந்த புதுசாக மொபைல் ஃபோன் கொண்டு வந்தாலும் அது நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஆனால் உண்மை என்னென்னா கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து சேச்சுரேஷன் ஆகிடுச்சு. கிட்ட எல்லாம் சேச்சுரேஷன் ஆகிடுச்சு. என்ன தான் இந்த ஆப்பிள் சாம்சங் நியூ மாடல் மொபைல் விட்டாலும் அதில் இருக்க ஃபியூச்சர் கொண்டு வந்தாலும் அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். நியூவாக வந்து லான்ச் பண்ணல. அப்படி லான்ச் பண்ணியிருந்தாலும் அது வந்து எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எத்தனை பேர் வந்து அந்த இனோவேஷன் வந்து லைக் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரில. இப்போ வந்து எல்லாமே இந்த இனோவேஷனால இருக்கா அப்படின்னு தெரில. எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து சேச்சுரேஷன் ஆகிடுச்சு கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் இது முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. தமிழ் யூடியூபில் வந்து ஐஃபோன் 17 பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. MKBHD எல்லாமே போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஆப்பிள் லைவ் ஈவெண்ட் பற்றிலாம் நம்ம வந்து பேச போகிறோம். என்னோடய ஒப்பீனியன் மட்டும் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ரொம்ப பைத்தியக்காரமாக தெரிஞ்ச ஒரு மாடல் தான் ஐஃபோன் ஏர். இந்த 17 ஏர்னு சொல்கிறாங்க. இந்த ஐஃபோன் ஏர் வந்து எதுக்கு தான் கொண்டு வந்தாங்கன்னு தெரில. ஆனால் பேருக்கு வந்து ஒரு வருஷம் முன்னாடியே வந்து ஆப்பிள் வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, செம்ம ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டாங்க. ஆனால் வந்தது என்னென்னா வந்து அது ஸ்லிம்மாக தான் இருக்குது. 5.6 mm தான் இருக்குது, செம்ம ஸ்லிம்மு. ஏன்னா வந்து ஒரு பென்சில் வச்சிங்கன்னா, ஒரு அப்சர்வ் பென்சில் வச்சிங்கன்னா அந்த சைஸு தான் இருக்கும், கிட்டத்தட்ட அந்த சைஸ் தான் இருக்கும். ஆனால் எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் வந்து ரொம்ப தடியாக இருக்க மாதிரி இருக்கும். அது கேமரா ஒன்று தான் இருக்கும். அது அந்த ஃபோன்லேருந்து ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வந்துக்கு ஓகே ஃபைன், ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க, ஒரு ஒரு நியூவாக ட்ரை பண்ணியிருக்கீங்க ஃபைன். ஆனால் அந்த ஃபோனில் ஒரே ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அந்த கேமரா வந்து 48 மெகாபிக்சல் தான். அதுக்கு நான் வந்து லான்ச் பண்ண ஐஃபோன் 17 நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் மாடலில் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ஒன்றுமே இல்லை. ஐஃபோன் ஏரில் ஒன்றுமே இல்லை. ஒரு கேமரா, பேட்ரி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பேட்ரி வந்து 2000 mAh பேட்ரி தான் வந்து, அது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளோட A19 சிப்பு, அந்த சிப்பு இருக்குது. மற்றபடி வந்து ஆப்பிள்லேருந்து அது நிறைய ஃபியூச்சர் அது உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அசந்துருவீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரைஸ் வந்து 1,20,000 அதுக்கு அந்த ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க இதோட ஃபோனை. ஏர்னா என்னது? ஏர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீனிங் என்ன? ஒரு பேசிக் மாடல் தான் வந்து ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு பேசிக் மாடலோட ப்ரைஸ் தான் வந்து ஏர்ந்து சொல்லுவாங்க. ஏன் ஆப்பிளோட மேக்புக்கை வந்து பேசிக் மாடல்லேருந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். நான் நினைக்கும் போது நான் வந்து சரி இந்த மாதிரி ஸ்லிம்மான ஃபோன் வந்து ஆப்பிள் ஏர்னு வந்து எப்படி வந்து ஒரு வந்து 50K இல்லை 60K 50,000 இல்லை 60,000 இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 1,20,000. அது யாருமே நான் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது யாருமே வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து அதுக்கு ஐஃபோன் 17 மாடல் வந்து கன்ஃபார்ம் வாங்குவாங்க. அது வந்து 80,000 மேலேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட ப்ரைஸ் வந்து 80,000 மேலேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், வந்து 2 கேமராவுக்கு 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. டிஸ்பிளேயில் நல்ல ஒரு அப்டேட் கொண்டு வந்துக்கிறாங்க. 2 கேமராவுக்கு 48 மெகாபிக்சல். அதுக்கப்புறம் வந்து சென்டர் ஸ்டேஜ்னு ஒன்று கொண்டு வந்துக்கிறாங்க. அந்த சென்டர் ஸ்டேஜ் என்னென்னா நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். அது சென்டர் ஸ்டேஜ் வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த ஆங்கிளை வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஃபோன் வந்து எப்படி வேணால் பிடிச்சி எடுத்துக்கலாமே. அந்த சென்டர் ஸ்டேஜ்னு நீங்கள் ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்துக்கிறேன் அப்படி சொல்லிக்கிறாங்க. தென் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 18,000 மேலே ஆரம்பிக்குது. உங்களோட ஸ்டோரேஜ் என்ன இருக்கோ அது வந்து ப்ரைஸ் வந்து வேரியண்ட் ஆகும். நான் கடைசியில் ப்ரைஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன் நான். அப்படியே வந்து ஐஃபோன் 17 ப்ரோ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோவில் ட்ரிபிள் கேமரா வந்து 48 மெகாபிக்சல் கேமரா. அதுவும் இல்லாமல் டெலிஃபோட்டோ
ஆப்டிக்கல் ஜூம் டெலிஃபோன் 4x ஆப்டிக்கல் ஜூம் கேமரா அப்படி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை தெரியல. நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எந்தளவுக்கு அந்த கேமரா வந்து இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தெரில. பார்ப்போம். அதுக்கப்புறம் பேட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரைட்னஸ்ஸு 3000 ஓகே. அதுக்கப்புறம் அது A19 சிப்பு அது மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியண்ட் ஆகும். ஓகே. ஐஃபோன் பேஸ் மாடலோட ஐஃபோன் 17 ப்ரோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஓவராலாக சொன்னோன்னா ஐஃபோன் 17 ப்ரோக்கும் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸுக்கும் கிட்டத்தட்ட சிமிலரான தான் ஃபீச்சராக இருக்குது. அது ரொம்ப பெருசாலாம் சொல்ல முடியல. நம்ம ஐஃபோன் 17ஓட கொஞ்சம் கம்பேர் பண்ணால் ப்ரோ கொஞ்சம் மேலே தான். ஆனால் அதுக்கு நம்ம பேஸ் வேரியண்ட்டு வாங்கிட்டு போகலான்னு ஒரு தாட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பேஸ் மாடல் கொஞ்சம் ஃபீச்சர் கொண்டு வந்துக்கிறாங்க கேமரா ஆகட்டும். ஆனால் அதில் 2 கேமரா தான் இருக்குது. மற்ற ப்ரோ மேக்ஸுக்கு 3 கேமராவுக்கு ட்ரிபிள் கேமராவுக்கு அந்த அளவுக்கும் பேட்ரியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஸ்டோரேஜும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா முன்னாடி விட்ட ஐஃபோன் 15, 16 விட்ட ப்ரோ மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் இருந்தது. அதெல்லாம் ப்ரோ மேக்ஸோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 1,80,000 மேலே தான் இருந்தது. 1,80,000 மேலே தான் இருக்குது. ஆனால் இதோட ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸோட ரேட் 1,50,000 ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட ஸ்டோரேஜாக அதிகமாகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். இது ரேட் ஓகே. இந்த ப்ரோ மேக்ஸுக்கு ரேட் ஓகே. ஆனால் அதே ஃபியூச்சரை கிட்ட சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது. ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கு கிட்ட சிமிலராக ஃபியூச்சர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. பெருசாக சொல்ல ஃபியூச்சர்ஸாக இல்லை. பெருசாக இந்த அளவுக்கு இவ்வளோ கொண்டு வந்துக்கிறாங்க ஃபியூச்சர்ஸாக அப்படின்னு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆனால் என்னோடய சாய்ஸ் என்னென்னா அந்த ஏர் விட்டுருங்க. ஐஃபோன் ஏர் 30 விட்டுருங்க. அது எவனுமே வாங்க மாட்டாங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. அது கண்டுக்காமல் இருப்பாங்க. அது ஒன்றுமே இல்லை. சும்மா பேருக்கு தான் ஐஃபோன் ஸ்லிம். அதுக்கு ஒன்றுமே இல்லை. தென் எல்லாருமே மூவ் ஆகி பேசிக் மாடலில் ஐஃபோன் 17 தான் நிறைய பேர் வாங்குவாங்க. தென் நிறைய எனக்கு இன்னும் ஃபியூச்சர் வேணும், எனக்கு இன்னும் ஸ்டோரேஜாக வேணும்னு அப்படின்னா ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் வாங்குவாங்க. இது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 15 மாடல் ஐஃபோன் 15 மாடல் அதுலேருந்து கொஞ்சம் நிறையவே ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. அதுவே என்எஃபாக இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா அதுவே நிறைய ஒரு என்எஃபாக இருந்தது. அதெல்லாம் அது வச்சு 15 ப்ரோ மேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா இதை போய் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க மாட்டாங்க. இதுதான் என்னோடய ஒப்பீனியன்னு. உங்களோட தாட்ஸ் ஐஃபோன் 17 பற்றி உங்களோட தாட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சியானது வீடியோ. நான் இன்டீட்டெயிலாக ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது நான் அவ்வளோவா சொல்கிறேன். இன்டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஐஃபோன் கேமரா பற்றியே நம்ம வீடியோ பண்ணலாம். ஏன்னா ஐஃபோன்லேருந்து கேமரா செம்மையாக இருக்கும். நிறைய பேர் கேமராக்காக நிறைய பேர் வாங்குவாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீரிஸ் மாடலில் பார்த்திங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஏன் ஐஃபோனோட மேக்புக்கோட கேமராவே நான் வச்சுருக்கேன் M4ஓட கேமராவே செம்மையாக பயங்கரமாக இருக்கும். நான் அதெல்லாம் எடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் 1080 இருக்கும். நான் 4K எடுத்து 1080 கன்வெர்ட் பண்ணி தான் யூடியூப்பில் போடுவேன். அதனால குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் செம்மையாக இருக்கும் கேமராவே. ஐஃபோன் 14, ஐஃபோன் 15 அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கேமரா இருக்கும். சரியான வீடியோ கேமரா பற்றி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கேமரா பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரியான வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரியான வீடியோ. பை.